நம்மளுடைய உயிருக்கு மேலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தான் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஏன் அவங்கள நேசிக்கணும்? அப்படி நேசித்தா நம்ம எங்கே இருப்போம்? நம்ம மேலே எந்த அளவுக்கு நேசம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா எப்படியெல்லாம் சொல்கிறான்றது உங்களுக்கு தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துட்டு ஒரு கட்டத்தில் செம்பற்படி மேலே ஏறி நின்று சொல்கிறாங்க, உங்களுடைய வாழ்க்கையினுடைய கால அளவை பார்த்தா அசர் தொழுகையிலிருந்து சூரியன் மறையும் வரைக்கும் அதுதான் உங்களுடைய ஆயுட்காலம் என்று சொன்னாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, தௌராத் வேதம் வழங்கப்பட்ட அந்த யூதர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அவங்களுடைய வேதத்தினுடைய அடிப்படையில் காலையிலிருந்து மதியம் வரைக்கும் அவங்க அமல் செய்வாங்க. அப்போது அமல் செய்து அதை முழுமையாக பின்பற்ற முடியாமல் சோர்வடைஞ்சிருவாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கான நன்மை வழங்கக்கூடிய விஷயமா ஒரு கிராத்து நன்மையை அல்லாஹ் வழங்குவான். இஞ்சில் வேதம் வழங்கப்பட்ட இவங்க கிறிஸ்துவர்கள் பகலில் இருந்து அசர் வரைக்கும் அவங்க அந்த வேதத்தினுடைய அடிப்படையில் அமல் செய்வாங்க. அதுக்கப்புறமே அவங்க சோர்ந்துருவாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கும் அவங்க அமல் செஞ்ச அத்தனை பேருக்கும் ஒரு கிராத்து நன்மையை அல்லாஹ் வழங்குவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு குர்ஆன் வழங்கப்பட்டது, அதன்படி நீங்கள் அமல் செய்வீங்க. எது வரைக்கும்னு சொன்னால் அசர் தொழுகையிலிருந்து சூரியன் மறையும் வரைக்கும் தான் நீங்கள் அமல் செய்வீங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மட்டும் 2 கிராத்து நன்மைகளை வழங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அந்த தௌராத் வேதம் வழங்கப்பட்டவர்களும் இஞ்சில் வேதம் வழங்கப்பட்டவர்களையும் அல்லாஹ்வை பார்த்து கேட்பாங்க, யா அல்லாஹ், அவங்க அமல் செஞ்சது என்னமோ சொற்ப காலம் கொஞ்ச நேரம் தான் அமல் செஞ்சுருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு நீ நன்மையை மட்டும் அதிகப்படுத்தி தரியேன்னு சொல்லிட்டு கேட்க போகும்போது அல்லாஹ் தஆலா அவங்கள பார்த்து கேட்பான், நீங்கள் செஞ்ச அமல்களுக்கு நான் ஏதாவது உங்களுக்கு நன்மையை குறைவுபடுத்தி இருக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா கேட்பான். அந்த மக்கள் சொல்லுவாங்க, இல்லை என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அது என்னுடைய அருள், என்னுடைய ரஹ்மத்தால் நான் நாடியவர்களுக்கு நன்மையை நான் அதிகப்படுத்தி தருபவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். இது அத்தனையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக கிடைத்தது தான், அவர்களுடைய உம்மத்தாகிய நமக்கு கிடைத்தது. ஆனால் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோம், அவங்கள பற்றி நம்ம எந்த அளவு தெரிஞ்சு வச்சுருக்கோம். இன்றைய காலத்தில் பார்த்தோம்னு சொன்னால், ஒரு முஸ்லீமை விட முஸ்லீம் அல்லாத ஒரு நபர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையை தெரிந்து வாழ்ந்தால் ஒரு நாளாவது இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போன்று வாழ வேண்டும் என்று சொல்கிறார்களே, நம்மளுடைய ரசூலை பற்றி நம்ம எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கோம், அவங்க மேலே நம்ம எந்த அளவு அன்பு வச்சுருக்கோம். ஒரு கட்டத்தில் இப்படி சொன்னார்களே, சஹாபாக்களை வைத்துக்கொண்டு என்னுடைய சகோதரர்களை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்களே, அந்த ரசூலின் மீது நாம் எந்த அளவு நேசம் வைத்திருக்கோம் சிந்திப்பதற்காக ஒரே ஒரு செய்தி. எல்லா நபிமார்களுக்குமே அல்லாஹ் தஆலா ஒரு சிறப்பு துஆவை அல்லாஹ் தந்திருப்போம். அவங்க இக்கட்டான சூழ்நிலையில் இருக்க போகும்போதும் இல்லை எந்த சூழ்நிலையிலையாவது அவங்க அந்த துஆவை கேட்டால் உடனடியாக எந்த தடையும் இல்லாமல் அவங்க கேட்ட துஆ நிறைவேற்றப்படும். அப்படிப்பட்ட துஆவை எல்லா நபிமார்களுக்குமே அல்லாஹ் தந்திருந்தோம். ஆனால் எல்லா நபிமார்களும் அவங்களுடைய வாழும் காலத்தில் இந்த உலகத்திலேயே ஏதோ ஒரு நிலையில் பயன்படுத்திட்டாங்க. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான் இந்த உலகத்தில் எவ்வளவோ சிரமங்கள் ஏற்பட்டத்தினுடைய அந்த நிலையிலையுமே அவங்க பயன்படுத்தவே இல்லை. தனக்காகவோ தன்னுடைய குடும்பத்தினர்களுக்காகவோ, ஏன் ஹசன் ஹுசைன் அலியாதானவோ அவங்க ஷஹீதாக்கப்படுவாங்கன்ற செய்தி கேட்டதற்கு பிறகு கூட அந்த துஆவை அவங்க பயன்படுத்தவே இல்லை. என்னுடைய உம்மத்தினர்களுக்காக நான் மறுமைக்காக அதை நான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. அந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கணும். அல்லாஹ் தஆலாவே குர்ஆனில் சொல்கிறான், உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு நபியை நாம் அனுப்பினோம்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டால் அது அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். யாருக்கு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்பிக்கையாளர்களை பார்த்து சொல்கிறான்ல, நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டால் அது அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அவர்கள் மூமின்கள் மேலே, நம்பிக்கையாளர்கள் மேலே அதிகமாக அன்பு உடையவர்கள், இரக்கம் உடையவர்கள் என்று அல்லாஹ்வே சொல்கிறான். அப்படியானா அவங்களுடைய அன்பு நம்ம மீது எந்த அளவுக்கு இருக்கும்? ரசூலா மேலே நேசம், அன்பு அப்படின்றது முஹம்மது என்ற அந்த ஒரு பேரை நம்ம பேரோடு வச்சுக்கிறது மட்டும் அல்ல. இன்றைக்கி உலகத்தினுடைய பட்டியலில் அதிகமாக வைத்திருக்கக்கூடிய பெயர் அப்படின்னு சொன்னால் முதலிடத்தில் முஹம்மது. இன்றைக்கி எல்லாரோட பேருக்கு பின்னாடியே முஹம்மது இருக்குது. வீடுக்கு வீடு, ஊருக்கு ஊர், தெருக்கு தெரு இருக்குது. ஆனால் அத்தனை பேரினுடைய வாழ்க்கையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்களா? அவங்களுடைய பேச்சில், அவங்களுடைய குணத்தில் ரசூல் இருக்காங்களா? அதுதான் நேசம். நேசம் என்பதை அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி அப்படியே வாழ்வது. என்ன சொல்லி கொடுத்தாங்களோ, எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த வாழ்க்கையை எடுத்து வாழ்கிறது தான் நேசம். ஆனால் பெயரை மட்டும் வைத்துக்கொள்வது நேசம் அல்ல.
ஏன்னு சொன்னால் இந்த உலகத்தில் நம்மளுடைய தாய், நம்மளுடைய தந்தை, தன்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், ஏன் நம்மளுடைய உயிரை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே தான் நம்ம வந்துட்டு அன்பு அதிகமாக வைக்கணும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நேசிக்காமல் ஒரு முஸ்லீமாக இருக்க முடியாது. ஒரு கட்டத்தில் இப்படி சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீங்கள் யாரை இந்த உலகத்தில் நேசிக்கிறீங்களோ அவங்களோட தான் நாளைக்கு மறுமையில் இருப்பீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு யாரை நேசிக்கிறோம்? சிம்பிளாக ஒரு விஷயம் தான். இன்றைக்கி எல்லாமே வந்துட்டு சினிமா பார்க்குறாங்க. அதில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ஒருத்தவங்க வந்து பிடிக்கும். அவங்களுக்கு பிடிக்குன்றதை அவங்க எப்படி வந்து வெளிப்படுத்திக்கிறாங்கன்னா, அவங்க அங்கே சொல்கிற ஏதாவது ஒரு வார்த்தைகளை அப்படியே அவங்க வந்து டைலாக்காக சொல்கிறது, அவங்க எப்படிலாம் ஹேர் ஸ்டைல் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி வச்சுக்கிறது, அவங்க அங்கே ஸ்க்ரீனில் காட்டுற அந்த ஸ்டைலை இவங்களோட வாழ்க்கையில், நிஜ வாழ்க்கையில் இவங்க வந்து காட்டுறாங்க. ஸோ இதுதான் அவங்களை பிடிக்குன்றதை வந்துட்டு இவங்க வந்துட்டு வெளிப்படுத்தக்கூடிய விதமாக இருக்குது. இன்றைக்கி ரசூலுல்லாவை நேசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மனிதரை பார்த்து கேட்டால், இன்றைக்கி பிடிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை கூட இன்றைக்கி நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து எடுத்துக்கிறோமா? ஏன்னா இன்றைக்கி ஒரு மனிதரை பிடிக்குன்ற விஷயத்தை எப்படி வெளிப்படுத்திக்கிறாங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களை இவங்க வந்து இவங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டு வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் முகமது ரசூலை பிடிக்குன்ற வாய் வார்த்தையில் அளவில் மட்டும் சொல்லிக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை மறுத்து இன்னைக்கு வாழக்கூடிய சூழலை நம்ம பார்க்கலாம். இப்போது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விட அவங்களோட வாழ்க்கையில் நேசத்திற்குரிய ஒரு மனிதர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நாளைக்கு மறுமையில் நம்மளுடைய நிலைமை வந்துட்டு நம்ம யாரு கூட இருப்போம், எங்கே இருப்போம் அப்படின்றத நம்ம தான் யோசிச்சுக்கணும்.